சிலுவையில அவர் தொங்கும் போது அங்கே 2 பரிமாற்றம் நடந்தது. ஒன்று, நம்மளுடைய தரித்திர பாவ சாபம், ரோகம், வியாதிகள், அகால மரணங்கள் எல்லாம் கவனிங்க, நம்மளிடத்தில் இருந்து எடுத்து இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. இவர் அவருக்குள்ளே இருந்த ஆசீர்வாதம், உயர்வு, வெற்றி, சமாதானத்தை எல்லாம் நம் மீது என்ன பண்ணாரு? வைத்து விட்டார். சிலுவையை பார்க்கும்போது 2 மட்டும் தான் தெரியணும். என்னுடைய தரித்திரத்தை நீர் சுமந்திருக்கிறீர், என்னுடைய ஆசீர்வாதத்தை என் தலையில் கொடுத்திருக்கிறீர். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்திருக்கிறீர். 2 தெரியணும். நான் ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா இப்ப ஆசீர்வதிக்கப்படாத மாதிரி இருக்கிறோம். அது தவறு, தேவனுதல்ல, உன்னுடைய தவறு. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் இருப்பதற்கு என்னென்னலாம் நான் செய்ய வேண்டும், என்னென்னலாம் செய்யக்கூடாது என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பங்காய் மாறும். சுகர் பேஷண்ட் ரொம்ப முத்திடுச்சு, டாக்டர் கிட்ட போறாங்க. ஆரம்பத்திலே சொல்றாங்க, சுகர் பாருங்க ஒரு 200 இருக்கும்போதே சொல்றாங்க எதை சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வலியுறுத்தி சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்காம, டாக்டருடைய ஆலோசனையை கேட்காம செய்யும் பொழுதெல்லாம் நாம் சாப்பிடும் பொழுது டாக்டருக்கு பிரச்சனை இல்லை, அவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. இப்ப அதை கேட்காம வாய் கேட்கறதெல்லாம் நீ போட்டுட்டே இருந்தேனா முடிவு சொல்லிடுவாரு. காலே இப்ப என்ன பண்ணோம், எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்ப டாக்டர் கேட்பாரு, கால் முக்கியமா உயிர் முக்கியமா? எது முக்கியம்? உயிர் தான் முக்கியம். அப்படின்னா எதை எடுக்கணும்? கால கட்டாயம் எடுத்துதான் ஆகணும். அது போல தேவன் சொல்லியிருக்கிறார், ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பது என்னென்ன வழி என்பதை வேதத்தில் அழகாய் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார். இப்படி எல்லாம் இருந்தேன்னா அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து அழகாய் ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை செய்வேன் என்று சொல்லிவிட்டார். இப்ப எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இருக்குது. எதெல்லாம் செய்யணுன்றதை விட்டுட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் ரொம்ப பிரியுமா, இல்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு செய்யும் போது நஷ்டம் ஆண்டவருக்கு கிடையாது. நஷ்டம் யாருக்கு? இருந்த இடத்துல நீ இருக்க போற, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் கடன், இன்னும் தரித்திரம், இன்னும் மன உளைச்சல், இன்னும் அதிகமான பிரச்சனைக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். தேவாதி தேவன் சொல்கிறார், அவரை பொறுத்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்